ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரேண்டம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, மந்த்லி க்ராசரி ஷாப்பிங் vlog தான். மந்த்லின்னு சொல்ல முடியாது, நான் எப்படி ரீஸ்டாக் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக இதை நான் அங்கே லைவாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னாச்சு அப்படின்னா, மந்த் ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால, அதுவும் ஃபஸ்ட்டு சண்டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே செம்ம கூட்டமாக இருக்கும். பில்லிங் செக்ஷனுக்கே நம்ம ஒரு ½ hour வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் பில்லிங்கே நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா நான் கர்ச்சீஃப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நான் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுற ஹேபிட்டே கிடையாது. பாப்பாவுக்கு இப்போ கோல்டு இருக்கிறதுனால அவளுக்கு மூக்கை அடிக்கடி ரொம்ப வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால, சளி வந்துகிட்டே இருக்கிறதுனால அவளுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அவளுக்கு மட்டும் கொஞ்சம் கிளாத் நல்ல மெட்டீரியலாக பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். இதில் ரேஞ்சஸ் 50, 30, 20, 10 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நமக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஃப்ட்டுக்கு தேவையானது வாங்க வேண்டிய இருந்தது. அது மட்டும் தான். மீதி எல்லாமே நான் உங்களுக்கு வீட்டில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக இதே வீடியோவில் கண்டினியூஸாக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டைம் 6:30 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஒரு 2 hours மினிமம் ஆகும். ஸோ நம்ம குயிக்காக ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பில் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால குயிக்காக நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பித்தாச்சு. இப்போது கிராஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதையும் நான் வாங்கிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் செக்ஷனுக்கு வந்துட்டேன். டேரெக்டாக ஒரு 4 தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ரேண்டமாக தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 4 பேக் இருக்குது. 3 பெருசு, 1 சின்னது. அதில் 2 தான் மெயின். மற்ற 2 நார்மலாக நான் சும்மா எனக்கு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு தேவையானதை மட்டும் தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இது பப்பட் தான். இது சும்மா நம்ம சாம்பார் வைக்கிறப்போ அந்த மாதிரி, இல்லைனா ஏதாச்சும் ஒரு குழம்பு வைக்கிறோம், சைட் டிஷ் வைக்கிறதுக்கு, பொரியல் வைக்கிறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதை சைட் டிஷ்ஷாக நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 22ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் 20 தான் இதோட மேக்ஸிமம் ரேட்டே. ஸோ இது ஒன்று. இதே மாதிரி நிறைய வாங்கியிருக்கிறேன் சைட் டிஷ்க்கு மட்டுமே. இது என்னென்னா கொத்தவரங்காய் வத்தல். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 18 ரூபா தான். இல்லை யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுதான் மைக்ரோ பப்படு. நான் காட்டுறேன் பாருங்கள். இது என்ன எதுக்குன்னா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பண்ணி கொடுக்குறதுக்கு, இல்லை ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் நமக்கு சட்னிக்கு தேவைப்படுறது கடலை. இது பாப்பாவோட ஃபேவரெட்டு, அதனால் இது நிறைய தேவைப்படும். ஆனால் நான் 1 தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இது ஷாம்பூ. இது ரெடிமிக்ஸ் பாயாசம் மிக்ஸ். ஸோ இது என்னென்னா GRB பிராண்டில் பை 1 get 1 ஃப்ரீயில் போட்டிருந்தாங்க. இது இதே மாதிரி நிறைய பிராண்டடில் உள்ளது பை 1 get 1 ஃப்ரீயில் அப்பப்போ போடுவாங்க. ஸோ ஆஃபர் டைமில் மட்டும் நான் ஒன்று வாங்கி வச்சுப்பேன். எப்போல்லாம் எனக்கு ஸ்வீட் கிராவிங்ஸ் இருக்குதோ அப்போல்லாம் நான் இதை ரெடி பண்ணி சாப்பிட்டுப்பேன். அப்புறம் இதுவும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். ஸோ எதுக்கு நம்ம கொஞ்சம் ஆயில் ஐட்டமாக நம்ம தேடி பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எப்போல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த டைமில் நான் வாங்கி வச்சுப்பேன். இப்போ இது இது 35 rupees போட்டிருக்காங்க. நான் இது ஒரு 60, 70 அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வாங்கியிருக்க மாட்டேன். எப்போல்லாம் ரேட்டு கம்மியாக போட்டிருக்காங்களோ அந்த டைமில் நான் தோன்றதை எடுத்துக்கிற டைப். பச்சை வேர்க்கடலை. ஸோ இது எதுக்குன்னா, இப்போ நம்ம லெமன் ரைஸு இல்லைனா தேங்காய் சாதம் அந்த மாதிரி நம்ம வைக்கிறப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்காக. இது பேக்கெட்டே எவ்வளோனா 30 rupees வருது. ஸோ இது நம்ம லூஸில் வாங்குறப்போ ரேட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு இது ஒரு 3 months அந்த மாதிரி எனக்கு வரும். ஸோ அதனால் எனக்கு ஓகேவாக தான் இருக்கும். இப்போ ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது ஒன்று பூண்டு.
நாட்டு பூண்டு கிடையாது, இது வந்து மலை பூண்டுன்னு சொல்லுவாங்க. நாட்டு பூண்டை வந்து நம்ம வந்து உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது வந்து எனக்கு வந்து ஈஸியாக வந்து இதாகிடும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 1/2 kgன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ரேட் வந்து 160 rupees போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தனித்தனியாக எல்லா கடைக்கும் போய் வாங்குறத விட எனக்கு பெட்டர் வந்து ஒரே இடத்துல வந்து எல்லாமே வாங்கிக்கிறது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒன்று ரேட் அதிகமாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் மேட்ச் பண்ண முடியாது. ஸ்பெஷல் இது வந்து கட் மேங்கோ பிக்கிள் அப்படின்னா ஆவக்காய் பிக்கிள்னும் இருக்குது, கட் மேங்கோ பிக்கிளும் இருக்குது. கட் மேங்கோ பிக்கிள் வந்து நமக்கு அப்படியே நம்ம வந்து வீட்டில் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆவக்காய் வந்து எனக்கு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு வந்து நான் ஒரு டைம் வந்து ஆவக்காய் ட்ரை பண்ணேன். எனக்கு அது அவ்வளோ பெஸ்ட்டாக தெரியல. கட் மேங்கோ பிக்கிள் வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு கட் மேங்கோ பிக்கிள் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து எனக்காக நான் வாங்கிட்டேன். எனக்காக சைட் டிஷ்க்கு வாங்கினது வந்து ஒன்று கொத்தவரங்காய் வத்தலும் இந்த கட் மேங்கோ பிக்கிலும். இது தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1/2 kg, இது 70 rupees வருது. இது வந்து நம்ம வந்து காரக்குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து இதாகும். தனியாக வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி வேக வச்சு கொடுத்தோம்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. இதை வந்து ஒரு குழம்புல வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக மேட்ச் ஆகிடும். ஸோ காரக்குழம்புக்கு பெஸ்ட்டு. ஸோ எந்த குழம்பு வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஐடியா இல்லைன்னா இந்த குழம்பு வச்சு விட்டுட்டு சைட் டிஷ்க்கு நம்ம வந்து ஒரு அப்பளத்தை பொரிச்சு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த வேலை வந்து முடிஞ்சிடும். அப்புறம் இது வந்து ஸ்டார் பப்பட். இதுவுமே வந்து இதோட ரேட்டு வந்து 15 ரூபாய் தான். வத்தல் வந்து 1/4 கிலோ வத்தல். இதோட ரேட்டு வந்து 48 rupees போட்டிருக்காங்க. ஸோ இந்த வத்தல் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா மேக்ஸிமம் எனக்கு வந்து 3 to 4 months வரைக்கும் வந்து வரும். ஏன்னா இது வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். பட் எனக்கு வந்து நிறைய ஃப்ரை பண்ணுறதுக்கு, பொடி இடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது தேவைப்படும். ஸோ இதோட ரேட்டு வந்து எனக்கு வந்து 3 months வரைக்கும் வரும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா. அப்புறம் புளி வந்து 1/2 கிலோ புளி. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 70 rupees வருது. ஸோ இந்த புளியுமே வந்து எனக்கு வந்து நான் மற்ற இடத்துல வாங்கின புளியை விட எனக்கு இந்த ஸ்டோரில் வாங்குகிற புளி வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் வந்து நிலச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு டேஸ்ட்டுமே வந்து ஒரிஜினல் புளியோட டேஸ்ட் வருது. அதனால எனக்கு வந்து இங்கே புளி வாங்கினா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மேக்ரோனி பாஸ்தா இது வந்து 200 கிராம் வருது. இது வந்து 15 ரூபாய் தான் ரேட்டு. அப்புறம் கொய்யாப்பழம் 1 kg வந்து 90 rupees போட்டிருந்தாங்க. நான் இது ரெண்டும் சேர்த்து எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல, பில்லை பார்த்தா தான் தெரியும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எதெல்லாம் வேணுமோ நம்ம எவ்வளோ சாப்பிடுவோமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தது. அப்புறம் இது வந்து இட்லி அரிசி 1 kg 45 rupees வந்துச்சு. ஸோ 1 kg நம்ம தோசைக்கு மாவாட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் வேணும், தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் இது வந்து இந்தியா கேட்டில் ரெகுலர் பாஸ்மதி ரைஸ். இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 88 rupees போட்டிருக்காங்க. அண்ட் ரெகுலர், அதுக்கப்புறம் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டியில் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் 100 rupeesக்கு மேலே இருந்துச்சு. சரி ஓகே நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்லிக்கிறேன். இது வந்து சுண்டல் 50 rupees, ஆஃபரெல்லாம் சேர்த்து 20 rupees வரும். அப்புறம் இதுவுமே வந்து ஒரு சைட் டிஷ் தான், பெப்பர் சில்லி ஸ்பைஸ் சேர்ந்தது. ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 28 rupees போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே எனக்கு வந்து இது வந்து ட்ரை பண்ணணும், நான் வாங்கினதுலேயே வந்து எனக்கு இதை ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அதுக்காகவே நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து ட்ரை பண்ணணும்னு இருக்குது. அப்புறம் வந்து துவரம்பருப்பு. இது வந்து 1/2 kg கிட்ட வருது, 1/2 kg. அப்புறம் ஜவ்வரிசி பாயாசம் ஒரு டைம் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அதில் வடை பண்ணுறது, அதுலேயே வந்து கிச்சடி பண்ணுறது அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். சரி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து 1/2 kg வாங்கியிருக்கிறேன். இது வந்து 30 rupees வருது. அப்புறம் வந்து ரவை 35 ரூபாய் வருது. எல்லாமே வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு தோன்றப்போ எடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து லைசால் மாதிரி தான், ஆனால் இந்த பிராண்ட் வந்து டாக்டர் கிளிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் தான் நான் வந்து லிக்யூட் டிடர்ஜென்ட் அண்ட் அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் கண்டிஷ்னரும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 months வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துச்சு. ஆனால் ஃப்ளோர் கிளீனிங் மட்டும் நான் லைசாலுக்கு போனேன்.
லைசாலில் பார்த்தீங்க அப்படின்னா லைசாலில் இப்போ வந்து ரேட் வந்து அதிகமாக போட்டிருந்தாங்க. அண்டு இப்போது நம்ம வந்து டாக்டர் கிளிட்ஸே நமக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இது வந்து என்னென்னா ரெண்டுமே சேர்த்து 98 ருபீஸ் தான். இது 500 ml, இது 500 ml, டோட்டலாக 1 லிட்டர் சேர்த்து நமக்கு 98 ருபீஸ் தான். ஸோ இது வந்து எனக்கு பெஸ்ட்டாக தான் தோணுச்சு. இதை வந்து ஆஃபரில் தான் வாங்கினேன். ஸோ இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 196 ஒர்த்து வந்து 98 ருபீஸ் தான் நமக்கு ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது வந்து சிறுபருப்பு, இது 1/2 கிலோ, இது 60 ருபீஸ் வருது. சேமியா, இது வந்து ரோஸ்டடு சேமியா. ஸோ இது வந்து 50 ருபீஸ் தான். இது வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ 450 கிராம். ஸோ இது வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து புதுசாக லோக்கல் பிராண்ட்லேருந்து ஹோல் வீட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1 kg வந்து 50 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து 2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ 2 பேக் வந்து இந்த வீட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். 7 to 8 months பேக் நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து என்னென்னா ஊதுபத்தி. இந்த ஊதுபத்தி ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சம்பா இன்சென்ஸ். ஸோ இது வந்து நான் தேடி நெக்ஸ்ட்டு அந்த கடைக்கு போகிறப்பெல்லாம் சும்மா போனால் கூட நான் வந்து தேடி பார்த்துட்டே இருந்தேன். இது வந்து வரவே இல்லை. ஆனால் இப்போ திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. 70 ருபீஸ் தான். ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வீடே வந்து அப்படியே நல்லா அந்த சம்பா ஸ்மெல் வந்து வரும். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த ஊதுபத்தி பிராண்டை பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து சொல்லுங்கள் என்கிட்ட. ஸோ உங்களுக்கும் இது வந்து கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு வந்து எப்போவாச்சும் ஈவினிங் டைமில் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா எனக்கு வந்து டக்குன்னு நமக்கு மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நிறையா வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து நிறைய பிராண்டில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து வாங்கினது வந்து இந்த நார்லேருந்து சூப்பி நூடுல்ஸும், அப்புறம் மேகியிலேருந்து 2 மேகி, நார்மல் மேகி 2 எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் இது கார்ன். எனக்கு வந்து எப்போவாச்சும் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், இல்லைன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மசாலா எல்லாம் போட்டு இதை சும்மா நார்மலாக பாயில் பண்ணிவிட்டு நம்ம அந்த மசாலா கார்ன் வந்து நம்ம வீட்டிலே பண்ணி நான் சாப்பிட்ற டேஸ்ட்டு. ஸோ இது 3மே வந்து சேர்த்து 60 ருபீஸ் தான். ஸோ இது வந்து தனித்தனியாக வாங்கினா வந்து கேஜி கணக்கில் வரும், கிலோ கணக்கில் வரும். அண்டு அந்த இலையோடு சேர்த்து தான் வரும். ஆனால் இது வந்து இந்த மாதிரி போடுறதுனால எனக்கு வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இந்த கவரோடு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் இந்த கார்ன்லாம் வந்து சுருங்காமல் இருக்கும். ஸோ இந்த கவருக்கு வந்து நல்லா வந்து அந்த கார்ன் வந்து நல்லா அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் இது வந்து சேர்த்து 1 kg கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 40 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி ஓகே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஃப்ரூட்ஸில் மாதுளை, பப்பாயா வந்து 1 kg 54 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. அரிசி வந்து இந்த கடையில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. சரி ஓகே நம்ம இதை வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அதிகமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பட்டாணி, பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி. இதை வந்து எடுத்து வைக்கணும், அதுவே ஒரு பெரிய வேலை. நாளைக்கு ஃபுல்லாகவே வந்து இதை எடுத்து வைக்கிறது, எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து பெரிய வேலை. இதெல்லாம் சேர்த்து 50 ரூபா. நான் 1/4 கிலோ கேட்டாலே 50 ரூபா சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இது ஒர்த்து. நம்ம ரொம்ப நாளாக நம்ம வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். இது நம்ம வெஜ் பிரியாணி இல்லைன்னா நார்மலாக வந்து நம்ம குருமா பண்ணுறோம். அப்புறம் நார்மலாக சும்மாவே நம்ம வந்து பாயில் பண்ணி அவிச்சு சாப்பிட்லாம். அப்புறம் இது வந்து ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் டாக்டர் கிளிட்ஸில் சொன்னேன் இல்லையா, ஒரு பாட்டில் வந்து எவ்வளோ வருதுன்னா இது 200 ml. ஒரு 200 ml வந்து 65 ரூபா அப்படி வருது. எனக்கு கம்ஃபர்ட்டை விட இந்த ஸ்மெல் வந்து எனக்கு ஒத்துக்குது. அதனால் நான் இதை ட்ரை பண்ணேன். இது 2 பாட்டில் சேர்த்தே 65 ருபீஸ் தான். எப்போவுமே இந்த டாக்டர் கிளிட்ஸில் வந்து ஆஃபர் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நான் வந்து இதை வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளரிக்காய், இது எல்லாமே சேர்த்தே வந்து கிட்டத்தட்ட 1 kg கிட்ட வருது. 20 ரூபா தான். ஸோ இது வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுறப்போ நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து எவ்வளோ வருது அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து 86 ருபீஸ். அப்புறம் இந்த குங்கும சிமிழ் வந்து எனக்கு மேலே வந்து தலையில் உள்ளது வந்து எனக்கு வந்து போயிடுச்சு நான் வச்சுருக்கிறதுல. ஸோ
எனக்கு அது வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 40 rupees. இந்த பிளேட் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா அபிஷேகம் பண்ணுறதுக்காக சாமிக்கு வந்து. ஆனால் சாமி வந்து எல்லாமே வந்து மண்ணால் செஞ்ச சாமி தான் வந்து இருக்குது. அபிஷேகம்லாம் வந்து இவ்வளோ நாள் நான் பண்ணதில்லை. ஸோ பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் பண்ணல. ஸோ அதனால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புது சாமி வந்து நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா முருகர் வந்து மயிலோடு இருக்கிற முருகரை வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இது வந்து 180 rupees வருது. நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த முருகரை வந்து நான் வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல நாள் வந்தால், இப்போ தைப்பூசம் வருதுல, அப்போல்லாம் வந்து வீட்டில் வந்து அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கிறேன். பொரி பாக்கெட் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இது வந்து ஸ்நாக் ஐட்டம் தான். ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து கிஸ்மிஸ், இது வந்து பிளாக்கும் வாங்கினேன். இந்த மாதிரி நார்மல் இதுவும் வாங்கினேன். பிளாக்கும் க்ரீனில் உள்ளதும் வாங்கினேன். அதுக்கப்புறம் முந்திரி, இது எல்லாமே வந்து 100 கிராம் தான். பாதாம், இந்த 4 தான் ட்ரை ஃப்ரூட்ஸில் வாங்கினது. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம வீட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ண ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த கிராசரிஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 months கிட்ட வரும். ஸோ எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடியே முடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். ஏன்னா எக்ஸ்பைரி டேட் வந்து 3 months வரைக்கும்லாம் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 months அப்படிங்கிறதான் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே, இது போக மீதி இருக்கிறது எல்லாமே வந்து என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி தான் நான் அப்பப்போ ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து எல்லோரும் பார்த்துட்டு ஐயோ மந்த்லி இவ்வளோவான்லாம் நீங்கள் வந்து கண் வைக்காதீங்க. இதுவே வந்து நான் ஒரு 3 பக்கெட் வச்சுருக்கிறேன். பக்கெட் வந்து அதாவது என்ன சொல்ல, லெட்டு போட்ட பக்கெட்டு. அதுக்குள்ளே வந்து மசாலா ஐட்டம்ஸ் தனியாக, மசாலா ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ், இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற ஐட்டம்ஸ்னு சொல்லி 3 இதாக பிரித்து வச்சுருப்பேன். முக்கால்வாசிக்கு வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இது வந்து எதெல்லாம் இல்லையோ அதை வந்து நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ரீஸ்டாக் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது போக வெஜ்ஜீஸ்லாம் வாங்கணும், வெஜிடபிள்ஸ் வாங்கணும். ஸோ இந்த vlog வந்து இவ்வளோ தான். நம்ம வந்து க்ராசரிஸ் மந்த்லின்னு சொல்ல முடியாது, 3 monthsக்கு கிட்டத்தட்ட வரும். 3 months வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.